வந்துச்சு, வாடா போலாம். இவனுமா வரான்? ஆமா, அம்மா அப்படியே டிராப் பண்ணிட்டு நான் டீலரை பார்க்க போறேன். டேய், நீ உன் கடையை திறக்கிறதுக்கே 10 மணிக்கு மேலதான் போவ. இன்னைக்கு என்னடா அவ்வளவு காலையில எந்திரிச்சிருக்கிற? உனக்கு இது நடுராத்திரி ஆச்சே. வேலை இருக்குன்னா போய் தான் ஆகணும். உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? உயிருக்கு ஏதாவது ஆச்சுனாவா? பார்வதி ஆண்டிக்கு சொல்றேன், ரொம்ப சீரியஸ் ஆயிடக்கூடாதுல்ல. அத்தை, அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஃபீவர். வயித்த வலி. ரெண்டுல எது? வயிற்று காய்ச்சல். வலி. என்ன 2 பேரும் மாத்தி மாத்தி பேசுறீங்க? ஏங்க, வயித்த வலி காய்ச்சல் ரெண்டுமே தாங்க. அதனாலதான் சீக்கிரமா கிளம்புறேன். சும்மா கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு வாடா, நீ போலாம். வா ரோஹிணி, போயிட்டு ரோஹிணி, வரேன். வரேன். சரிங்க இவ்வளவு காலையிலேயே போறீங்க, சாமியை கும்பிட்டு திருநீர் வச்சுட்டு போங்க. அது இல்ல இல்ல, டைம் ஆகுது. நீ வாடா போலாம். சாமி கும்பிட எவ்வளவு நேரம் ஆயிருப்போகுது, போ போ. அது போற வழியில கும்பிட்டுக்கிறேன். ஏய், 7 மணிக்குள்ள போகணும். வாடா அசல போலாம். 7 மணிக்குள்ள ஹாஸ்பிடல் போட்டிடுவாங்களா என்ன? அப்பாயின்மெண்ட் அப்பதானே வாங்கியிருக்கு. நீ போடா, சரிங்க. போடா சீக்கிரம் போ போ. ரோகிணி, நீ ஏதோ கிளைண்ட பாக்குறது சீக்கிரம் போகணும்னு அவங்க கூட போயிருக்க வேண்டியதானே? நான் வரேன் தான் அங்கிள் சொன்னேன். ஆனா மனோஜ் தான் ஏதோ டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. நானே போய்க்கிறேன் அங்கிள். என்னமோ காலையிலேயே எந்திரிச்சு போறா. பார்வதிக்கு நான் மட்டும்தான் இப்படி போறா. மாமா, உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரவா? நான் குடிச்சிட்டு வந்துடுறேம்மா. என்னங்க, பாவம் இல்ல? யாரு? பார்வதி ஆண்டி தான். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணா இருக்காது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அத்தை சொன்னாங்களே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனா. நம்ம வச்சிருக்கிற எலுமிச்சம்பழம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தான் காலையில எந்திரிச்சு எங்கேயோ போறாங்க. ஓ, அப்படியா சொல்றீங்க? ம். அதுவும் சரிதான். ரோஹிணி கூட கூப்பிடாம போறாங்களே. அந்த மாதிரி உங்க அண்ணன் போக மாட்டாரே. அப்படி எங்கெங்க போறாங்க? எங்க போறாங்கன்னா தெரியல. ஆனா நீ வேணா பாரு, சீக்கிரமா உங்க மாட்டிக்கு தான் போறாங்க.